பிக் பிரதர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அதில் கண்டினியூஸாக வந்த பல பேரும் கான்ட்ரவர்சியில் சிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். உதாரணமாக சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஆண் போட்டியாளரும் பெண் போட்டியாளரும் கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் இன்னும் க்ளோஸாக பழக ஆரம்பிப்பாங்க. இன்னும் க்ளோஸாக போக ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் இப்படி ஒரு தப்பான அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே வரும். ஆனால் இந்த பிரச்சனை முத்தி வெளியில் வரும்போது என்ன நடந்துரும், அந்த பெண் சொல்லியிருப்பாங்க, இல்லை இதில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் பாருங்க, உடனே அந்த இடமே ஒரு மாதிரி சண்டை களமாக மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த நாட்டு சட்டப்படி இந்த மாதிரி பெண்ணுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கேஸ் மட்டும் போட்டால் 43 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிக்கணும். உடனே தடாலடியா 2 கண்டஸ்டன்ஸையும் அப்படியே ஷோல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க அசால்ட்டா. ஸோ அந்த 2 பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாகிரும். அந்த விஷயம் இது பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணுச்சு இந்த ஷோவை. இது கூட பரவாயில்ல, அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கேட்டால் ரொம்ப மோசமாக இருக்கும். பிரேசிலில் நடந்த போட்டியில் ஒரு நாள் ஏதோ ஒரு பார்ட்டி நடத்தினாங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ இங்கே நம்ம பிக் பாஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபெஸ்டிவல், ஒன் டே பார்ட்டி மாதிரி நடத்துவாங்க. ஆனால் அங்கே பிரேசிலில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கிண்ணி ஓவராக இருக்கும். ஸோ எல்லாரும் நல்ல போதையில் இருந்திருக்காங்க, மிதந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண் கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸெல்லாம் நடந்திருக்காரு. ஆனால் நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அது பெரிய பஞ்சாயத்தாக மாறிடுச்சு வீட்டுக்குள்ளே. உடனே பிக் பிரதர் வீட்டுக்குள்ளே போலீஸே வந்துட்டாங்க. அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மெயில் கண்டஸ்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் அவன் எப்போவுமே இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தடையும் போட்டுட்டாங்க, மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இருக்கிறதுலையே இன்னொரு மோசமான சம்பவம் சொல்லட்டுமா, 2006 ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு அந்த ஒரு சம்பவம். யாராலையுமே மறக்க முடியாது. இன்னைக்கும் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் டே, பிளாக் ஷூ மாதிரி தான் இருக்கும். அந்த ஷோவில் மோசமான நாள் அன்னைக்கு ஒரு பெண்ணுடைய முகத்தை அப்படியே கட்டில் அழுத்தி பிடிச்சிக்கிறான் ஒரு ஆண். இன்னொரு ஆண் என்ன பண்ணா அப்படின்னு கண்டிப்பாக இங்கே என்னால் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த வீடியோ கூட வயலட் கண்டென்ட் ஆயிரும். அதனால கண்டிப்பாக இதை இங்கே என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் வேணும்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா பாருங்க. இல்லைனா அதை கடந்து விட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஒரு ஆண் அதை என்ன பண்ணான்னு நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுடைய இமேஜினேஷனும் அப்பாற்பட்டது. ஸோ அந்த நேஷனல் டிவியில் என்ன பண்ணுறாங்க, அடல்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற நடுராத்திரி டைமில் இதை லைவாகவே அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து ஆஸ்திரேலியன் போலீஸ் சும்மா இருப்பாங்களா? இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால இந்த ஷோவை அந்த வருஷமே மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி உலகம் முழுக்க ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை பார்த்து தான் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு மிகப்பெரிய ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா, நம்ம ஷில்பா ஷெட்டி இருக்காங்களே, அவங்க எப்படி இவ்வளோ பிரபலமானாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரிட்டனில் நடந்த ஷோவில் அவங்க தனக்கு எதிராக நிறைய கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க. இங்கே நிறைய ரேசிசம் நடக்குது, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அழுதாங்க இல்லையா, அந்த அழுகை தான் ஷில்பா ஷெட்டியை கவனிக்க வச்சது மக்கள் எல்லாரையுமே. பாருங்க எங்கே போயிடுச்சுன்னு. உலகம் முழுக்க ஷோஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் எடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்.